ஃபியூச்சர் லைஃப் சேனலில் என்னோட வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் என் டேட் இருக்கும். அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க் கொடுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேகன்சி வீடியோவில் மொத்தம் 615 வேகன்சியை பற்றி நம்ம பேச போகிறோம். இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 711. ஸோ இந்த வேகன்சி, இந்த 615க்கான வேகன்சிக்கு என்ன மாதிரியான போஸ்டிங், எவ்வளோ வேகன்சி, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது 21 May 2025 அன்றைக்கி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 27 May 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 25 June 2025 11:59 PM. கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளிகேஷனுக்கு ஒரு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அது 29 Juneலேருந்து 1 July 2025 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். நீங்கள் எதாவது கரெக்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னா அந்த டேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4th Augustலேருந்து 10th August வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா எக்ஸாம்ஸும் ஒரே இதில் நடக்காது. ஒரு சில சப்ஜெக்ட் ஒரு டேட்டில், அதர் சப்ஜெக்ட்ஸ் அதர் டேட்டில், இந்த மாதிரி நடக்கும். எந்தெந்த டேட்டில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்க TNPSC-exams.in அப்படின்ற வெப்சைட்டில் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த சப்ஜெக்ட் கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, இதோட சப்ஜெக்ட் கோடு 503. இதை நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட சப்ஜெக்டுக்கான கோடு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாம்ஸ் என்னைக்கு ஷெட்யூல் ஆகுது அப்படின்ற பார்க்குறதுக்கும் இந்த கோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இந்த பேப்பர் 1 இல்லாமல் பேப்பர் 2ல் நீங்கள் படித்த என்ன சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்க அதுக்கு ரிலவெண்ட்டான பேப்பர் 2 வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கும் இந்த சப்ஜெக்ட் கோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்கன்னா 491, அதே மாதிரி இன்ஜினியரிங் இன் அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் சிவில் படிச்சிருக்கீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 562, கெமிஸ்ட்ரி படித்தவங்களா இருந்தால் 430, சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா 398. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் கோட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 அப்படின்றது எல்லாருக்கும் அப்ளிகபிள். பேப்பர் 2ன்றது உங்களோட ஸ்பெஷலைசேஷன், நீங்கள் அதில் எக்ஸாம் எழுதலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 554, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு 556. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் கோடை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் அவங்களோட நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை பர்சனலாக உங்களுக்கு என்ன விதமான எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கோ அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த 4th Augustலேருந்து 10th Augustக்குள்ளே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பர் வைஸ் டேட் அண்ட் டைம் வந்து TNPSC.gov.in இதில் தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் TNPSC அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் வேண்டாம். அதோடைய ஐடி பாஸ்வேர்ட்லேயே நீங்கள் போய் இந்த வேகன்சிக்கும் அப்ளை பண்ணலாம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் TNPSC அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வேணும். உங்களோட நேம், ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல், ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அதை வந்து அவங்க கேட்குற ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகிடும். அந்த ஐடி பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் இமெயிலுக்கு, உங்கள் மொபைலுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும்.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது ஃப்யூச்சருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1 அது எல்லாருக்கும் அப்ளிகபிள். பேப்பர் 2 அப்படின்னும் போது த கேண்டிடேட் ஷுட் ஓன்லி சூஸ் த சப்ஜெக்ட் பேப்பர் இன் விச் தே ஹேவ் ஆப்டைன் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சப்ஜெக்ட் பேப்பரோட ஆப்ஷன் நீங்கள் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் அந்த சப்ஜெக்ட் கோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தம் 47 வகையான வேகன்சியை தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில். இந்த 47 வகையான போஸ்டிங்க்கும் போஸ்ட் கோடு என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்டில் அது ஓப்பனாக இருக்குது, நம்பர் ஆஃப் வேகன்சி என்னன்னு பார்த்துருவோம். இந்த லெவல் ஆஃப் பே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பின்னாடி பார்க்கலாம். போஸ்ட் அண்ட் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் சிவில் இன்ஜினியரிங் ஓப்பனாக இருக்கும். ஸோ அது இங்கேயே நிறைய இடத்துல வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எத்தனை சிவில் இன்ஜினியரிங், எத்தனை எலக்ட்ரிக்கல், இதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், இதோட போஸ்ட் கோட் 3270. இந்த போஸ்டிங் பர்டிகுலராக தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. இது ஒரே ஒரு ஓப்பனிங். ஜூனியர் பிளானர், இது ஜூனியர் பிளானர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இந்த 3 ஓப்பனிங்கும் சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற போஸ்டிங். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் பிளானருக்கு 30 வேகன்சியும், சிவிலுக்கு 3 வேகன்சி, எலக்ட்ரிக்கலுக்கு 1 வேகன்சியும் ஓப்பனாக இருக்குது. இதோட போஸ்ட் கோடும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 வகையான வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், இதோட போஸ்ட் கோடு 3603, இதில் 39 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அசிஸ்டன்ட் ஸ்தபதி, இதில் 3527 போஸ்ட் கோட், 38 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1, இதில் 5 வேகன்சி காலியாக இருக்குது. அடுத்த டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இதோட போஸ்ட் கோட் 1667. இதோடைய டோட்டலாக இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 116 வேகன்சி வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இது ஹையஸ்ட் வேகன்சி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இந்த வேகன்சி காலியாக இருக்குது. அதோடைய போஸ்ட் கோட் 1666, 2 வேகன்சி காலியாக இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, இதில் 2 விதமான ஓப்பனிங் இருக்குது. ஒன்று அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், இதில் 9 வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இதில் 1 வேகன்சி காலியாக இருக்குது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, இதில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இந்த ஓப்பனிங் போஸ்ட் கோட் 1678, இதில் 8 வேகன்சி காலியாக இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் காலியாக இருக்குது. அதோட போஸ்ட் கோட் 1661, 92 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வேகன்சி காலியாக இருக்குது, 38 ஓப்பனிங் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங் காலியாக இருக்குது, ஒரே ஒரு ஓப்பனிங். ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இதில் 3 வேகன்சி காலியாக இருக்குது. தமிழ்நாடு மெரிடைம் போர்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வேகன்சி காலியாக இருக்குது, 2 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இதில் 3 விதமான வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் 38 ஓப்பனிங்கும், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டில் 14 ஓப்பனிங்கும், லைப்ரேரியன் கிரேட் 2ல் 2 ஓப்பனிங்கும் இருக்குது. அடுத்தது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் காலியாக இருக்குது, 41 ஓப்பனிங் இருக்குது. இதில் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச், இதில் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட் காலியாக இருக்குது, ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், இதோடைய டிபார்ட்மெண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ், இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது ஃபாரன்சிக் சயின்ஸில் மொத்தம் 9 ஓப்பனிங் இருந்தாலும் அதில் உள்ள கெமிஸ்ட்ரிக்கு 4 ஓப்பனிங்கும், பயாலஜிக்கு 1 ஓப்பனிங்கும், ஃபிசிக்ஸ்க்கு 1, கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்கு 3 ஓப்பனிங்கும் பிரிச்சிருக்காங்க அந்த 9 வேகன்சியும். இந்த 9 வேகன்சிக்கும் ஹெட்டிங் ஒன்றே தான், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். அடுத்தது தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதில் 3 விதமான ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் மேனேஜர் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனில் 1 வேகன்சியும், ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் 1 ஓப்பனிங்கும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரில் 1 ஓப்பனிங்கும் இருக்குது. தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது, ஜூனியர் மேனேஜர் டெக்னிக்கல்.
இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. இதோட போஸ்ட் கோட் 2086. அடுத்தது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங் காலியாக இருக்குது. மொத்தம் 17 ஓப்பனிங் இருக்குது. லா டிபார்ட்மெண்ட்டாக டிரான்ஸ்லேட்டர் தமிழ் செல், இதில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன், இதில் சிஸ்டம் மேனேஜர் இருக்குது. இது 9 ஓப்பனிங். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்லேஷன், இதில் 5 ஓப்பனிங் இருக்குது. தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட், இதில் 3 விதமான ஓப்பனிங் இருக்குது. சீனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு 4, அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ்க்கு 12, ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு 3 ஓப்பனிங் இருக்குது. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், இதில் எக்ஸிக்யூட்டிவ் P&A, இந்த போஸ்டிங்க்கு ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட், இதில் ஒரு ஓப்பனிங். தமிழ்நாடு மேக்னசைட் லிமிட்டடில் மொத்தம் 4 விதமான வேகன்சி இருக்குது. மைனிங் இன்ஜினியரில் ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் 3 வேகன்சியும், ஜூனியர் கெமிஸ்டில் 3 வேகன்சி இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்யூனிட்டி ஆஃபீஸர் அப்படின்ற வேகன்சி மொத்தம் 15 ஓப்பனிங் இருக்குது. எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இதோட போஸ்ட் கோட் 1824, இதில் 33 ஓப்பனிங் இருக்குது. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், இதில் லைப்ரரியன் போஸ்ட் காலியாக இருக்குது. மொத்தம் ஒரே ஒரு ஓப்பனிங் தான். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2, இந்த ஓப்பனிங்கில் மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன், இதில் கம்பவுண்டர் கம் வேக்கன்சி வேக்சின் ஸ்டோர் கீப்பர், இதில் ஒரே ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. மொத்தம் 615 வேகன்சியும் சொல்லியாச்சு. 47 விதமான ஓப்பனிங்கும் சொல்லியாச்சு. இதுக்கான போஸ்ட் கோட் வந்து இங்கே இருக்குது. இது இல்லாமல் இவங்களோட வெப்சைட்லேயும் இதே நோட்டிஃபிகேஷனில் இதே இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அப் டு 55 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் அதை அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஏஜ் ரிலேட்டட் விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். எஸ்எல்சி இல்லை 12th, இல்லைனா ஹையர் எஜுகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா டிசியில் எதுலையாவது அதை நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்கலாம். அப்படி இன்கேஸ் வந்து அந்த மாதிரி எதுவுமே எங்கிட்ட இல்லை அப்படின்றவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி ப்ரூஃப்ஸும் நீங்கள் ஏஜ் ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு டிகிரி இன்ஜினியரிங், அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். எல்லாமே வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 3531 போஸ்ட் கோடுக்கு பிஏ சிவில் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து 1661, இதில் வந்துட்டு பிஏ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பாஸ் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி த அசோசியேட் மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியா எக்ஸாமினேஷன். ஸோ இது பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்ட் கோட் 1656, இதுக்கு பிஇ டிகிரி படிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நீங்கள் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே படிச்சுக்கலாம். மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 149 பேஜ் இந்த நோட்டிஃபிகேஷன். அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நான் வீடியோவாக எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கொடுத்தா இந்த வீடியோ பார்க்குறவங்களால இந்த போஸ்டிங்கு நான் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு நான் எதெல்லாம் நினச்சனோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து மட்டும்தான் வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ 149 பேஜும் நான் வீடியோவாக பண்ணலை. ஸோ இது வந்து ரொம்ப கிறிஸ்பியான ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வர முடியும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. மீதி அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்ட் கோட் 3663, இதுக்கு பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அடுத்தது போஸ்ட் கோட் 3368க்கும் பிஇ பிடெக்
சிவில் இன்ஜினியரிங் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். போஸ்ட் கோடு 1660க்கு பிஇ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். போஸ்ட் கோட் 3606க்கு பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்ட் கோட் 3232க்கு வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் டிகிரி பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது போஸ்ட் கோட் 1666 இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். போஸ்ட் கோட் 3532க்கு பிஇ எலக்ட்ரிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோட் 3610க்கு பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் சி லைசன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோட் 3678 இதுக்கு நீங்கள் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோட் 3611க்கு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோடு 1664 இதுக்கு டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னிக்கல் டெக்னாலஜி இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம். அதே போஸ்ட் கோட் 1667க்கு பிஇ அக்ரிகல்ச்சர் பிடெக் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்தவங்க ஆர் பிஇ மெக்கானிக்கல் பிஇ சிவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஸோ இது எல்லாமே படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 3664க்கு பிஇ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசி அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ இன் ஐடி இந்த மாதிரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது 3605 இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி டிகிரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது போஸ்ட் கோட் 3602 இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் இது படித்தவங்களோ இல்லை பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்களோ இல்லை பிஇ டிகிரி பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் இது படித்தவங்களோ இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது போஸ்ட் கோட் 1854 இதுக்கு வந்துட்டு லைப்ரரி சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். 3607 போஸ்ட் கோடுக்கு பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் படித்தவங்க 1697 போஸ்ட் கோடுக்கு டிகிரி இன் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஆனால் அது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் மெயின் சப்ஜெக்டாக படித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கோடு வந்து 1767 இதுக்கு எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி டிவிஷன்ஸ் என்ன மாதிரி மெயின் கோர்ஸ் படித்தவங்க இதில் வந்து அவங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் அனாலிட்டிக்கல் பாலிமர் அப்ளைடு என்விரான்மெண்டல் டாக்சிகாலஜி ஸோ இதெல்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்க சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு தவிர இதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 1824 இதுக்கு டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இதில் படித்தவங்க 1824க்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கோடு 3125 இதுக்கு வந்துட்டு மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோட் 1861 இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும். எதுலன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க் அண்ட் சோஷியாலஜி ஆர் ஆந்த்ரோபாலஜி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோட் 3274 இது பிஇ மைனிங் படித்தவங்க எஸ்பெஷலி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது 3612 போஸ்ட் கோட் இதுக்கு பிஇ மைனிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். போஸ்ட் கோட் 3614க்கு கிராஜுவேட் இன் மைனிங் இன்ஜினியரிங் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஜியாலஜி அண்ட் அப்ளைட் ஜியாலஜி படிச்சிருக்கலாம். அடுத்தது போஸ்ட் கோட் 3269ல் மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எம்டெக் இன் பெட்ரோலியம் ரீஃபைனிங் அண்டு பெட்ரோகெமிக்கல் ஆர் எம்இ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டிகிரி படித்தவங்க இந்த போஸ்ட் கோடுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது போஸ்ட் கோட் 3606 இதில் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸு எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அதாவது நீங்கள் வந்து பிஜி படிச்சிருக்கணும். இதுலனா கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் டாக்சிகாலஜி மைக்ரோபயாலஜி மெரைன் பயாலஜி பயோகெமிஸ்ட்ரி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி பாட்டனி இதில் எல்லாமே நீங்கள் பிஜி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கோட் 3527 இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் டெக்னாலஜி ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர்
பேச்சுலர் டிகிரி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இதெல்லாம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கோட் 1653 இதில் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸு, லா இதெல்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது 1678 போஸ்ட் கோட். இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி முக்கியமாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அக்ரிகல்ச்சர்னால் நீங்கள் உள்ள ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டில் தமிழ் தெரியலன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது 1759 இது பேச்சுலர் டிகிரி ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், இது படித்தவங்க. அதே மாதிரி ஜுவாலஜி, மெரைன் பயாலஜி, கோஸ்டல் அக்வாகல்ச்சர், மேரிகல்ச்சர் இதெல்லாம் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கோடு 3352 இது வந்து டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன், இதை படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அடுத்தது 3608 இதுக்கு சிஏ படித்தவங்க, சிஎம்ஏ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 3702 போஸ்ட் கோடுக்கு பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோட் 3106 இதுக்கு வந்து டிகிரி இன் லா ஆர் லா ரிலேட்டட் டிகிரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோடு 2069 இதுக்கு டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் நீங்கள், அவங்க வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது 3609 போஸ்ட் கோடுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். 3111க்கு ட்ராவல் அண்ட் டூரிசம் டிகிரி பண்ணியிருக்கணும். அடுத்தது போஸ்ட் கோட் 3701 இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு படிச்சிருக்கணும். போஸ்ட் கோட் 3613 இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கோங்க, இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து போஸ்ட் கோட் 2086 இதில் மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸு, இல்லைனா பிஏ டிகிரி சைக்காலஜி, ஃபிலாசபி, சைக்காலஜி வந்து ஒரு ஒன் ஆஃப் சப்ஜெக்டாக இருக்கணும், இது படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். கடைசியாக போஸ்ட் கோட் 3604 இதுக்கு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு ஆர் எம்பிஏ ஆர் எம்ஏ சோஷியாலஜி படித்தவங்க, இல்லை மாஸ்டர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் படித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து தமிழ், முக்கியமாக தமிழ் நாலேஜ் பற்றி அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் 10th 12th இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தமிழ் வந்து படிச்சிருக்கணும். தமிழை ஒரு லாங்குவேஜாக படித்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால தமிழில் நீங்கள் படிக்கல அப்படின்னா, நீங்கள் டிகிரி வரைக்கும் படிக்கல அப்படின்னா, இந்த அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கின அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த கமிஷன் வைக்கிற ஒரு தமிழ் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஒரு சில போஸ்ட் கோடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது தமிழ் படிக்கலைன்னா. அது என்னென்னா 1678 போஸ்ட் கோட் 3106 3111 2069 இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிக்கலாம், அப்ளையே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து மற்ற கம்யூனிட்டியில் இருக்கவங்க, அதாவது மற்ற ரிலீஜியனில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஹிந்துஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த போஸ்ட் கோடு 3603, அதே மாதிரி 3527 1653 இதெல்லாம் இந்த போஸ்ட் கோடுக்கெல்லாம் ஒன்லி ஹிந்துஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணலை இந்த போஸ்ட் கோடுக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி இது நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அது வந்து OMR பேஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது புதுசாக எடுங்க, ரீசண்டாக எடுங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டரும் வித்து வந்து 3 சென்டிமீட்டரும் இருக்கலாம். முக்கியமாக வந்து ஃபோட்டோக்கு கீழே உங்கள் நேமும் அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டும் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை டைப் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி photograph.jpgன்ற நேம் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் சிக்னேச்சரை வந்து ஒரு 6 சென்டிமீட்ரு நீளத்துலேயும் அகலத்தில் 2 சென்டிமீட்டரும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு எம்டி பாக்ஸ் ஒரு ஒயிட் பேப்பரில். அந்த ஒயிட் பேப்பரில் நீங்கள் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் அந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அந்த சைனு 10 to 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி signature.jpgன்ற நேம் வச்சு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால இது ஒரு விஷயமா நான் அப்டேட் பண்ணுறேன். இதை தவிர வந்துட்டு நீங்கள் வந்து எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்றத 2 சாய்ஸாக சூஸ் பண்ணணும்.
எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்டராக சூஸ் பண்ணுற உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு அலாட் ஆகிடும். சாரி. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சில போஸ்ட் வந்து ஏதாவது வந்து டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட்டுன்னு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. டிசபிலிட்டி இருக்கவங்க இந்த போஸ்ட் கோடெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. போஸ்ட் கோட் 3603 3527 1664 1697 3613 3352 இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண வேண்டான்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அப்ளிகேஷனில் ஒவ்வொரு பேஜ் போகும்போதும் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கும்போது ஒரு தடவை உங்கள் டீட்டெயில்ஸ்க்கும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் கரெக்டாக, உங்கள் அப்பா அம்மாவோட பேர் கரெக்டாக எல்லாம் பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் போடுங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இருந்தாலும் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மறுபடியும் செக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ₹100 எக்ஸாமினேஷன் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த ₹100 ஆன்லைன் மாத்திரம்தான், ஆஃப்லைன் கிடையாது. உமன்ஸ் வந்து 30% வேகன்சி உமன்ஸ்க்கு கண்டிப்பாக அலாட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை ஒரு விஷயமாகவே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஐடி கார்டோட தான் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை போடலாம். இந்த ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி கேட்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஏதாவது லெஃப்டாக பிளாங்காக விட்டுட்டீங்க 0.5 மார்க் டிடக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட டோட்டல் மார்க்லேருந்து. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் அதோடைய கரெக்டாக அந்த ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில், அதில் வைக்கலை அப்படின்னா அதுக்கும் 0.5 மார்க் வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிக்கணும் ஃபுல்லாக தமிழில் ஆர் இங்கிலீஷில் அப்படின்னா tnpc.gov.in இந்த வெப்சைட் போயிடுங்க, அதில் படிங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா www.tnpscexams.in இந்த வெப்சைட் போயிடுங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க பண்ணிடுங்க. ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நேராக அந்த ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அப்ளிகேஷனுக்குள்ளேயே போயிடுங்க. நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான். இது தவிர மீதி டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. மொத்தம் நான் சொன்ன மாதிரி 149 பேஜ் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு நீங்கள் குவாலிஃபைட்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். முக்கியமாக இதை அப்ளை பண்ணதோடு விடாமல் வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க 2-3 புக்கெல்லாம் வாங்கி வச்சு நல்லா படிங்க. அதே மாதிரி இல்லை வேறு எங்கேயாவது கிளாஸ் போய் தான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் போய் படிங்க. தேங்க்யூ. அடுத்த வேகன்சி வீடியோவில் பார்க்கலாம்.